அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக முதல்வர் தளபதி விஜய்னா பதவியேற்று 15 நாள்ல இவ்வளவு குற்றம் நடந்துட்டு வருது ரொம்பவே வேதனையா இருக்கு. ஸோ 15 நாள்ல எல்லாத்தையும் சரிபட முடியாமன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக நடவடிக்கை எடுக்காம இருக்க மாட்டா, நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அக்கா கனிமொழி ஒரு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. புதிய அரசு எப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது கோமாவில இருந்து வந்தீங்களா? அந்த 5 வருஷத்துல எவ்வளவு பாலியல் வன்கொடுமை, எவ்வளவு குற்றம் நடந்துக்கு, அதெல்லாம் செய்தியை வெளியிடாம மறைச்சாங்க. அந்த உண்மையெல்லாம் மறைச்சாங்க. மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இந்த ஊடகங்கள்ல விலைக்கு வாங்கினாங்க. இதெல்லாம் உங்க கருத்து இதா? இப்ப இந்த ஆட்சி வந்த கேள்வி கேட்குறீங்க. உங்க ஆட்சியில எல்லாமே சுதந்திரமா பெண்கள் செயல்பட்டாங்களா? நீ இளம் விதவைகளின் தங்க தலைவிதான் அப்படிதான் உங்களை கூப்பிடுறாங்க. எவ்வளவு முட்டு கொடுத்தீங்க நீங்க திமுக ஆட்சியில. இப்ப கோமானந்து வந்த மாதிரி இப்ப என்னமோ எல்லாம் இதுக்கெல்லாம் காரணமே உங்க ஆட்சியில வந்த காரணம் தான். சுதந்திரமா அந்த ரவுடிகளையும் இந்த மாதிரி திருடர்களையும் கொள்ளைகளையும் சுதந்திரமா செயல்பட்டவனால தான் அப்பவே நீங்க ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா 6 மாசம் டைம் கொடுக்கணும். 6 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்காங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 15 நாள்ல யாருமே சரி பண்ண முடியாது. எந்த ஆட்சியில வந்தாலுமே தவறுகள் நடக்கத்தான் செய்யும். இந்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, எப்படிப்பட்ட அரசு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை நம்ம தமிழக முதல்வர் தொடங்கி வைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுவரை வன்மத்தை கட்ட திமுக கதையை இவ்வளவு